சேனலுக்கு வணக்கம். இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட இங்க 10,000க்கு மேற்பட்ட மகளிர் எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க. சேடவட்டி ஒன்றிய செயலாளர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இங்க மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இங்க மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ கூட பேசுறப்ப ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி செருப்பு இல்லாத காலத்துல ரொம்ப பசி பட்டினியா இருந்த காலத்துல காந்தி தாத்தா வந்து இங்க வந்தாரு, எங்களுக்காக மேலாடையை அவுத்து வச்சுட்டு எங்களுக்காக போராடினாரு. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியோட பேர் வந்து நூறுநா வேலையில கண்டிப்பா இருக்க வேணும். எங்களுக்கு நூறுநா வேலையை கண்டிப்பா வேணும். ஏழை எளிய மக்கள்லாம் இந்த நூறுநா வேலையை நம்பி தான் வாழ்றோம். நூறுநா வேலை இருந்தாதான் எங்க பேரம்பதிகளுக்கு நாங்க செலவு கொடுத்து விட முடியும். நாங்க சுயமரியாதையோட வாழ வேண்டும் என்றால் நூறுநா வேலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். வயதான மூதாட்டிகளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எத்தனை சம்சாரிய சொல்றாங்க, இது வானம் பார்த்த பூமி. கொஞ்ச நாள் மழை காலம் மழை இல்லாத நேரத்துல இந்த வானம் பார்த்த பூமியில நான் எந்த வேலை வெட்டிக்கு போக முடியல. நான் சொந்த நிலம் வச்சிருக்கேன். நான் அடுத்தவங்க தோட்டத்துல போய் வேலை பார்க்க என் சுயமரியாதை தடுக்குது. அப்ப இந்த நூறுநா வேலை தான் எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. அதனால இந்த நூறுநா வேலை வந்து தன்மானத்தோட வாழ தமிழர்களுக்கு கட்டாயம் நூறுநா வேலை வேண்டும் வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு போரா